வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 கன்னி அறிவியலுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா, ஸோ உடனுக்குடன் 10th 11th 12th காமன் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷனுக்கான கொஸ்டின் பேப்பர் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அரையாண்டு பொதுத் தேர்வு 2023 கணினி அறிவியல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கான தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பர். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் மார்க் பொறுத்த வரைக்கும் 70 மார்க்கு. ஸோ அதில் 15 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் நல்லா பார்த்துக்கோங்க. புக் பேக்கில் வந்து 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா வரும். மெயினாக அதில் இருக்கிற 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி, 5 மார்க்கு நல்லா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 6 × 2 12. இதில் பார்த்திங்கன்னா இடைமுகத்தையும் செயல்படுதலையும் வேறுபடுத்தி கேட்டிருக்காங்க. நேம் ஸ்பேஸ் குறிப்பு வரைக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேடல் என்றால் என்ன, அதன் வகைகள் எழுதுக. தன்னைத்தானே அளிக்கும் செயற்கூறின் அடிப்படை நிபந்தனைகள் என்றால் என்ன, பைத்தானில் சரத்தை எவ்வாறு நீக்குவாய், அடுத்து இயல்பாக்கம் என்றால் என்ன, தரவு காட்சிப்படுத்தலின் வகைகளை பட்டியலிடுக, அது கேட்டிருக்காங்க. அதே மாதிரி லிஸ்டில் உள்ள உறுப்புகளை அணுகும்போது பல்வேறு வழிமுறைகள் யாவை எடுத்துக்காட்டு தருக. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா நமக்கு சேவ் பாயிண்ட் கட்டளையின் பயன்பாட்டை ஒரு எடுத்துக்காட்டுடன் எழுதுக. ஸோ இதில் 2 மார்க்லாம் பார்த்துக்கோங்க, கம்பல்சரி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா நமக்கு 3 மார்க்கு இயங்கு நிரலாக்கத்தை பற்றி குறிப்பு வரை கேட்டிருக்காங்க. பைத்தானில் உள்ள முழுதளவிய சிறப்பு செயலுக்கான அடிப்படை விதிமுறைகளை எழுதுக. இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. 5 மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் பியூர் மற்றும் இம்பியூர் செயற்கூற்றை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தொகுதிகளின் 5 பண்பியல்புகளை எழுதுக. பைத்தானில் உள்ள வில்லைகள் பற்றி எழுதுக. M வரையிலான இயல் எண்களை கூட்டுத்தொகையினை வெளியிடுவதற்கான நிரலை எழுதுக. செயற்கூறின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. தரமாதிரியின் பல்வேறு வகைகளை விளக்குக. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் மற்றும் பட்டை வரைபடம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை எழுதுக. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வகுப்பு கணினி அறிவியல் தமிழ் மீடியத்துக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். வீடியோ இப்போ வந்து ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.